இன்றைக்கு பாடப்புத்தகங்கள்லேருந்து மறைக்கப்பட்ட விஷயம் நம்ம பேசாமலே விட்டா நாளைக்கு வரலாற்றிலிருந்தே மறைக்கப்படும். மன்னர் பூலித்தேவரின் படையில் இருந்த ஒரு வீரன் ஒண்டிவீரன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. இன்னைக்கு நம்ம ஒண்டிவீரன் அவர்களை பற்றி பேசலாம். என்னைக்கு தான் நம்ம பேசுறது? நம்மள பலர் புக்கில் என்ன படிச்சிருப்போம்? 1857 த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அன்னைக்கு தான் சுதந்திர போராட்டத்திற்கான துவக்க புள்ளி அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள், தமிழ் மன்னர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்தும் பல்வேறு போர்களை முன்னெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு போர்ல இருந்த ஒரு முன்னணி தளபதி தான் மாவீரன் ஒண்டிவீரன் அவர்கள். இவரை பத்தி கூறுற வாய்மொழி வரலாற்றுல ஒரு கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ல அவரோட ஒரு கையே போயிடுச்சு, இருந்தாலும் அந்த ஒரு கையோட சண்டை போட்டு அந்த ஒட்டுமொத்த போரையும் வென்று வீடு திரும்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது. அவரோட மன்னன் பூலித்தேவன் அவர்கள் இறந்த உடனே அவரோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இவர் தான் பாதுகாப்பு அரணா செயல்பட்டார். இவரை பற்றின பல குறிப்புகள் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கு. பல குறிப்புகளை இன்னும் நம்மளால உறுதிப்படுத்த முடியல. இவருக்கு எந்த விதமான ரெகக்னிஷனும் கிடைக்கல. கடைசியாக 2011 இவருக்காக ஒரு சிலை எழுப்பப்பட்டதா என்னால் தரவுகள் பார்க்க முடிஞ்சது. ஆனால் எங்கங்கிறது இப்பவும் தெரியல. ஆனால் இந்திய தபால் துறை ஒண்டிவீரன் அவர்களின் பெயரில் ஒரு 5 ரூபாய் அஞ்சல் தலையை வெளியிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க.